இந்த படத்துல அவங்க எல்லாருமே தெரியுவாங்க. இப்ப நீங்க படமா பார்க்குறீங்க. ஓகே. ம். நான் டெக்னீஷியனா இந்த படத்துல இருந்ததுனால, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் எனக்கு அப்படி எப்படி சொல்றது? மத்த டீம் எல்லாம் தீயா வேலை பார்த்தாங்கன்னா, இவங்க பேயா வேலை பார்த்துருப்பாங்க. அவ்ளோ எப்படின்னா தூங்குறது இல்ல. ஏன்னா நைட் ஷூட் மேக்ஸிமம் நைட் ஷூட் இது. ஏன்னா அது அந்த மேக்ஸிமம் ஃபுல்லா நைட் ஷூட். அது சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் ஆமா, டேல flashback போயிருக்கும். மட்டும். ஆமா, ம். ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் டே போர்ஷன் போயிருக்கும். ஆப்வியஸ்லி நான் அந்த டே போர்ஷன் நீங்க எஸ்கேப்ல அதுல ஓகே. கடைசியா வந்து அந்த ஸ்டேஷன்ல வர்றது மட்டும் நைட் போர்ஷன் அது மட்டும் தான். மத்ததெல்லாம் டே போர்ஷன். ஆனா அந்த நைட் ஃபுல்லா அந்த வேர்ல்ட கிரியேட் பண்றது ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். அந்த அந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டீமும் இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல எதுவுமே நீங்க தனியா தெரியாது. எல்லாமே பிளெண்டா இருக்கும். நீங்க படம் ஆரம்பத்திலேருந்து முடிக்கிற வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் அவ்வளோ டீப்பா இருக்கும். கேமராமேன் சாரோடது, மியூசிக்கு, எடிட்டிங்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆனாலாம் வேற லெவல்ல வேலை பார்த்துருப்பாரு. ரியலா ஒரு திருவிழா, ரியலா ஒரு வில்லேஜ் நீங்க போய் விட்னஸ் பண்ணிட்டு அந்த வரீங்க. வான வேடிக்கையெல்லாம் வந்து என்னென்ன கலர்ஸ் அப்பப்போ ஆமா. என்னென்ன சீன் என்னென்ன கலர்ஸ் இருக்குமோ. ஆமா, ஆமா. இவ்ளோ விஷயங்களை அத்தனை டிபார்ட்மெண்ட் இன்னொன்னு டிரெக்ஷன் டீம்ல இருந்தவங்க எல்லாரும் வெறித்தனமா வேலை பார்த்தாங்க.